ராதாநகர் சுரங்கப்பாதை கருணாநிதி எம்எல்ஏவுக்கு நலச்சங்கம் வேண்டுகோள். சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுக்கு வைத்த வேண்டுகோளில் ராதாநகர் ரயில்வே கேட்டிற்கு கிழக்கு பகுதியில் தாங்கள் உட்பட சுமார் 3 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதார பிரச்சினையான ராதாநகர் சுரங்கப்பாதையில் இணைப்பு மையம் உட்பட பல்வேறு சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க தாங்கள் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது இலகுரக வாகன இருவழி சுரங்கப்பாதையிலிருந்து நடைமேடைக்கு 2-3க்கு பொதுமக்கள் செல்வதற்காக சுரங்கப்பாதை, நடைபாதையிலிருந்து படிக்கட்டுகள் உட்பட அமைக்க திட்டம் தீட்டப்பட்டு 14.75 கோடியில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் நெடுஞ்சாலை பங்களிப்புடன் 2009ஆம் ஆண்டு துவங்க 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் பணி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்ற நடைபெற்ற அனைத்து முயற்சிகளும் இணைப்பு மையத்தின் இடைவிடா பல்வேறு முயற்சிகள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 18 மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பெற்றீர்கள். மேலும் தாமதமானால் இணைப்பு மையம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதை அனைவரும் அறிவர். தாங்கள் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது இப்பகுதி மக்களின் அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதுடன் விடுபட்டுள்ள படிக்கட்டு, கிழக்கு பகுதியில் சுரங்கப்பாதையிலிருந்து ஸ்டேஷன் சாலை, நடை மேம்பாலம் வரை அணுகுபாதை அமைத்து ரயில்வே பார்டர் சாலையுடன் இணைப்பதுடன் எஸ்கலேட்டரும் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொண்டதுடன் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சில நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மேற்கண்ட பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பலமுறை கடிதங்கள் கொடுத்து வலியுறுத்தினோம். ரயில்வே துறை, நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகளையும் பலமுறை நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம். இதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தாலும் விரைவில் மேற்கண்ட பணிகள் முடிக்காமலேயே சுரங்கப்பாதை திறக்கப்பட உள்ளது என்ற நிலை உள்ளபோது இணைப்பு மையம் மேல் நடவடிக்கை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தாங்கள் மனது வைத்தால், முயற்சித்தால் மேற்கண்ட இரு பணிகளையும் முடிக்க முடியும் என்ற பொதுவான மனநிலை அனைவர் உள்ளத்திலும் உள்ளது. ஆகவே தேவையான முயற்சிகளை, நடவடிக்கைகளை மேற்கொண்டு பணிகளை முடித்து சுரங்கப்பாதைகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டுகின்றோம். தாங்கள் எடுக்கும் மக்கள் நல பணிக்கு இணைப்பு மையம் எப்போதும் துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், மேலும் இணைப்பு மையம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும், நடவடிக்கைகளும் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்வதற்கும் முடிப்பதற்கும் துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக நன்றி தெரிவித்து முருகையின் செயலாளர் தலைமையில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அன்பான வணக்கங்கள். ஊடக செய்திகளின் வாயிலாக ராதாநகர் சுரங்கப்பாதை வெகு விரைவில் திறக்கப்படுகிறது என்ற செய்தியை அறிந்து இணைப்பு மையத்தின் சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதற்காக பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் இந்த சுரங்கப்பாதைக்காக 3 அடி அகலம், 30 அடி நீளம் நிலத்தை ரயில்வே துறையிடமிருந்து வாங்குவதற்காக பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் இணைப்பு மையம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் கடந்த மாதம் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம் என்ற செய்திகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வழக்கு எதற்காக தொடுத்தோம் என்றால், ரயில்வே நிலையத்திற்கு ஜிஎஸ்டி சாலையிலிருந்தும் ராதாநகர் பிரதான சாலையிலிருந்தும் போவதற்குண்டான அணுகுபாதையும் மற்றும் தானியங்கி படிக்கட்டுகளை நிறுவுவதற்கும் நாங்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை அதற்குண்டான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ரயில்வே நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமும் இதில் மெத்தன போக்கையே கடைபிடிக்கின்றன. இதை வலியுறுத்தித்தான் நாங்கள் பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும், மக்கள் மன்ற உறுப்பினர்களுக்கும், அரசாங்கத்திடமும் அரசாங்க நிர்வாகத்திடமும் பலமுறை புகார்கள் அளித்தும் இதுவரை அதற்குண்டான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அதன் பிறகுதான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். ஆதலால் இதை விளக்குவதற்குண்டான ஒரு பேட்டி தான் இந்த செய்தியின் இந்த பேட்டியின் வாயிலாக நாம் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இந்த அணுகுபாதை இல்லாமல் இந்த சுரங்கப்பாதையை திறப்பது என்பது மக்களுக்கு மிகவும் ஒரு ரயில் நிலையத்திற்கு சென்றடைவதற்கு அவர்களுக்கு மிகவும் சிரமமான காரியம். ஆதலால் இந்த பிரச்சனையை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசாங்க நிர்வாகங்கள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இதை
கட்டி முடிக்க வேண்டும் என்று இணைப்பு மையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராதாநகர் பாதையில் நடைபெறுகின்ற பணிகள் குறித்து அல்லது அந்த தாமதத்திற்கு இணைப்பு மையம் காரணம் என்பது போல சமூக ஊடகங்களில் சில நண்பர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதற்கு விளக்கம் அளிப்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இணைப்பு மையம் சார்பில். ராதாநகர் சுரங்க பாதையானது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அப்போதைய நகரமன்ற தலைவர் திரு இ. கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுது இதற்கு 2009ஆம் ஆண்டு திட்டம் தீட்டப்பட்டு இருவழி சுரங்கப்பாதை இலகுரக வாகனங்கள் செல்லும் வகையிலே அது அமைப்பதற்கான திட்டம் 14.75 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டது. அதில் நடைபாதையோடும் அந்த நடைபாதையில் இருந்து ரயில் நடைமேடை 2, 3க்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் அந்த திட்டத்தில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜிஎஸ்டி சாலை பக்கம் அணுகுபாதைக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்த எஸ்கலேட்டர் கலட்டப்பட்டு இன்னும் நிறுவப்படாமல் உள்ளது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் அந்த சுரங்கப்பாதை பணி முடிக்கப்பட்டாலும் படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை. அதே போல் ஒரிஜினல் திட்டத்தில் என்ன இருந்ததோ, அதாவது இலகுரக வாகனங்கள் சென்று வரும் வகையில் இருவழி சுரங்கப்பாதையை மாற்றி நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றது. அப்போது இங்கு பல இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் அத்தனை இருந்தும் கூட அதை நடைபாதையாக மாற்றுவதற்கு முழு முயற்சி எடுத்து பல போராட்டங்களை முன்னெடுத்து பல அரசு துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதை இணைப்பு மையம் மட்டுமே அதை முன்னெடுத்தது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே இந்த சுரங்கப்பாதை பணி நடைபெறாமல் இருப்பதற்காக வழக்கு தொடுத்து அது 18 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பெற்றார்கள். அது முதல் நாங்கள் அந்த சுரங்கப்பாதையிலிருந்து நடைமேடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று நகராட்சித்துறை முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள் மற்றும் மாநில அரசு அதாவது நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் போன்ற அனைவரையும் நாங்கள் சந்தித்து அது அமைக்கப்பட்டால் மட்டும்தான் மக்கள் முழு பயனை பெறுவார்கள், அதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். அல்லது துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளும் துறை அதிகாரிகளும் இணைப்பு மைய சங்க நிர்வாகிகளும் பங்கேற்கும் ஒரு கூட்டத்தையாவது கூட்டுங்கள், நாங்கள் அவர்களிடம் இதில் அமைப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம் என்று பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதற்கான ஏற்பாடு இல்லாத ஒரு காரணத்தினாலே எங்களுக்கு வேறு வழி தெரியல. நாங்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கிடையில் சுரங்கப்பாதை இப்போது இந்த ஒரு மாதம் நேரத்தில் போல அடுத்த மாதம் தரப்போம் இப்படின்னு பல தகவல்கள் வந்துகிட்டு இருந்ததுனால ஒருவேளை அந்த திட்டம் துவங்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு படிக்கட்டில் அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினாலே நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதற்கிடையில் நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்பாக ரயில்வே துறை ஜிஎம், டிஆர்எம் போன்றவர்களை பல முறை நேரிலும் சந்தித்து கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் அவரிடமிருந்து எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போல் அப்புறம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழே பல கடிதங்கள் அங்கே அனுப்பியும் அதற்கும் எங்களுக்கு எந்த பதிலும் ரயில்வே துறையிடமிருந்து முறையாக வரவில்லை.
இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் நீதிமன்றத்தை நாடி உள்ளோம். இப்போ கேஸு ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இதற்கிடையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ. கருணாநிதி அவர்கள் 3 அடி அகலமும் 30 அடி நீளத்துக்கும், அதாவது இருவழி சுரங்கப்பாதையாக மாற்றுவது, அங்கேருந்து ஜிஎஸ் ரோடு சைட்லேருந்து வாகனங்கள் வந்து திரும்புவதில் சிரமம் இருக்கும் என்பதற்காக அந்த இடத்தை ரயில்வே துறையிடம் கேட்டு பெற்று இருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். அதை பாராட்டுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். எப்போதுமே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், மக்கள் நலன் சார்ந்த பணிகளை நடைபெறும்பொழுது அதற்கு பாராட்டுகள் தெரிவித்தும் துணை நிற்பதும், விடுபட்ட பணிகளை நாங்கள் எடுத்து கூறி உரியவர்கள் எடுத்து கூறி அதுக்கு தீர்வு காண்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் தான் நாங்கள் இதை அணுகிறோம். ஆகவே மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நாங்கள் என்ன எடுத்து வைத்தோம்னா, கிழக்கு பகுதியில், அதாவது சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடை மேம்பாலம் வரையிலே ஒரு அணுகுப்பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு அதை அமைத்து தருவதாக எங்களுக்கு உறுதி கூறினார்கள். ஆக அந்த பணியும் இன்னும் எது விதமான நடைபெறவில்லை. இந்த நிலையில் அடுத்த மாதம் சுரங்கப்பாதை துவங்கப்படும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடுத்த வழக்கிற்கு கவுண்டர் பெட்டிஷன் ஒன்று ரயில்வே துறை சார்பில் போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்டை 50% ரயில்வேயும் 50% ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அங்கே ப்ரொவிஷனே இல்லை அப்படின்ற சொல்லி ஒரு இல்லை, அதாவது நான் வந்து அதை பொய்யா சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு உண்மைக்கு புறம்பானது. அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோவும் நாங்கள் என்க்ளோஸ் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இதுக்கிடையில் அமிர்தா திட்டத்தின் கீழே ரயில்வே பிளாட்ஃபார்ம் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் டிக்கெட் கவுண்டர் மற்றும் கடைகள் எல்லாம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவங்க அந்த பெட்டிஷன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் பிளாட்ஃபார்மில் அமைக்கப்படும் என்று சொன்னால் வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். அதே வேளையில் இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டால் டிக்கெட் தேவைப்படும் பொதுமக்கள் நேராக நடைபாதை சுரங்கப்பாதையிலிருந்து ஏற்படுத்தப்பட உள்ள படிக்கட்டுகளில் ஏறி பிளாட்ஃபார்முக்கு 1-2 பிளாட்ஃபார்முக்கு 2-3 பிளாட்ஃபார்முக்கு சென்று டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் பயணிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை இது அமைக்கப்படவில்லை என்றால் பொதுமக்கள் ஸ்டேஷன் ரோடிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படிகளை மேலே ஏறி திருப்பி வந்து கீழே பிளாட்ஃபார்முக்கு கீழே இறங்கணும். ஜிஎஸ் ரோடு சைடு வந்தாலும் அதே சூழ்நிலை தான். ஆகவே இதில் வந்து முதியவர்கள், முடியாத வயோதிகர்களாக இந்த படிக்கட்டில் ஏறி சென்று வருவது என்பது சாத்தியமாக முடியாத ஒரு காரியம் என்பதனால நாங்கள் இப்போ கூட வழக்கு தொடுத்திருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அன்பான வேண்டுகோள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த படிக்கட்டுகளை அமைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம். அதாவது ரெண்டாவது, இணைப்பு மையம் சார்பாக எப்போதுமே இந்த எம்ஐடி மேம்பாலமாகட்டும், பான்ஸ் மேம்பாலமாகட்டும், அத்தனை அமைப்பதற்கும் இணைப்பு மையம் எவ்வளோ முயற்சிகளை எடுத்தது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். எம்ஐடி மேம்பாலத்துக்கு பல உண்ணாவிரதங்கள் நாங்கள் இருந்திருக்கிறோம் இணைப்பு மையம் சார்பிலே. ஆகவே நல்ல திட்டங்கள் எது நடந்தாலும் அதற்கான எப்போதும் நாங்கள் துணை நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே சில நண்பர்கள் சமூக ஊடகங்களில் இதில் வந்து ஒரு தவறான நோக்கத்தோடு அல்லது நம்ம எங்கள் கோரிக்கைகளை நீர்த்து போகக்கூடிய வகையில் சில செய்திகளை பதிவிடுகிறார்கள். அந்த நண்பர்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது, எங்கள் முயற்சிகள் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்தது தான். அதே போல் அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எப்போதும் நாங்கள் அதை முன்னெடுப்பவர்களுக்கு துணை நிற்போமே தவிர அதற்கு எதிராக எப்போதும் நாங்கள் நடந்து கொண்டது இல்லை, இனிமையும் நடக்க மாட்டோம். அதே வேளையில் இந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் முதல் யார் அதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம். நன்றி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.